வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். போதிய மருந்து மாத்திரைகள் இல்லாததற்கு கண்டனம். ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். அரசு அலுவலக வளாக சாலையை சீரமைக்க வலியுறுத்தல். தமாகவினர் தரையில் பாய் விரித்து காத்திருக்கும் போராட்டம். இனி விரிவான செய்திகள். விருத்தாச்சலத்தில் கரும்பை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை கேட்டு விவசாயிகள் பாலக்கரையிலிருந்து வருவாய் கோட்டாட்சியர் வரை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் செய்து மனு கொடுத்தனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை கேட்டு விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் இருந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டம் செய்து மனு கொடுத்தனர். இதில் எஃப்ஆர்பி பணத்தை வட்டியுடன் வழங்க வேண்டும், 4 ஆண்டுகளாக வழங்க வேண்டிய 78.62 கோடி தொகையை ஐகோர்ட் உத்தரவுப்படி வழங்க வேண்டும், லாப பங்கீடு தொகையை 5 ஆண்டுகள் உள்ளதை வழங்கி ஆலையை விரைவில் துவக்க கோரி வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. இந்த பேரணியில் அம்பிகா ஆலை தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் செயலாளர் வரதன், செயலாளர் கொலஞ்சிநாதன், விருதை ஜெய்பீம் புகழ், தலைவர் கோவிந்தன், செயலாளர் செல்வகுமார் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ரவீந்திரன் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மாநில தலைவர் கரும்பு சங்க விவசாயி வேல்மாறன், மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன், மாநில செயலாளர் ராஜேந்திரன், நிஷா, மாவட்ட செயலாளர் சரவணன், திட்டவட்ட செயலாளர் அன்பழகன், விருதை வட்ட செயலாளர் கலைச்செல்வம், மாவட்ட துணைத் தலைவர் மகாலிங்கம், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பேரணியாக வந்து வருவாய் கோட்டாட்சியர் சையத் முகமதிடம் மனு கொடுத்தனர். கோவில்பட்டி அரசு அலுவலக வளாகத்தில் உள்ள சாலையை சீரமைக்க வலியுறுத்தி தமாகவினர் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தரையில் பாய் விரித்து காத்திருப்பு போராட்டம். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நீதிமன்றங்கள், தாலுகா அலுவலகம், கிளை சிறைச்சாலை, கோவில்பட்டி உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் அலுவலகம், கருவூலம், PSNL என மத்திய மாநில அரசு அலுவலகங்கள், அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி என அனைத்தும் ஒரே வளாகத்தில் செயல்பட்டு வருகின்றது. தினம்தோறும் அரசு அலுவலகங்களுக்கு இப்பகுதியில் செல்லக்கூடிய சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்திற்கு சரியில்லாத நிலையில் உள்ளதால் விரைந்து அந்த சாலை சீரமைத்து புதுப்பிக்க வேண்டும். மேலும் ஆண் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக சுகாதார வளாகங்கள் கட்டித்தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் பலமுறை மனு அளித்தும் போராட்டம் நடத்தி எவ்வித நடவடிக்கை இல்லை என்பதால் இன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் நகர தலைவர் ராஜகோபால் தலைமையில் அக்கட்சியினர் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தரையில் பாய் விரித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்கள் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். நடவடிக்கை தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே அரசு அலுவலக வளாக சாலைகளை சீர் செய்
இதுக்கு மேலே மனு கொடுத்துக்கலாம் நடவடிக்கை எடுத்தாங்களா? இதுக்கு மேலே மனு கொடுத்துக்க கேஸ் போட்டிருக்கீங்க. நான் போராட்டம் அனுமதி விட்டு தான் நான் போராட்டம் நடத்துறேன். நீங்கள் அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்தணும்னு சொல்லிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மனு கொடுத்து கேட்குறோம்? மரக்காணம் அருகே அனுமந்தை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருந்து மாத்திரைகள் இல்லாததை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். மரக்காணம் ஒன்றியத்துக்கு உட்பட்டது அனுமந்தை ஊராட்சி. இந்த ஊராட்சியை சுற்றிலும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இப்பகுதியில் உள்ள பெரும்பாலானோர் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் ஆவர். இப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ வசதி பெற வேண்டும் என்றால் அனுமந்தை கிராமத்தில் ஈசிஆர் சாலை ஓரம் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தான் செல்ல வேண்டும். இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த 5 ஆண்டுக்கு முன்பு வரையில் மாவட்டத்தில் சிறந்த சுகாதார நிலையத்தில் இதுவும் ஒன்றாக செயல்பட்டதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் ஒரு மருத்துவர் அனுமந்தை கிராமத்தில் தனியாக ஆய்வக வசதிகளுடன் உள்ள ஒரு சிறிய மருத்துவமனை அமைத்துள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர். இதனால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சை பெற வரும் பலரை அவரது மருத்துவமனையில் உள்ள ஆய்வகத்தில் சர்க்கரை, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட வகைகளுக்கு பரிசோதனை செய்ய கட்டாயப்படுத்தி அனுப்புவதாகவும் மனவேதனையுடன் குறை கூறுகின்றனர். அவரது ஆய்வகத்தில் சோதனை செய்த பிறகு அந்த ஆய்வக அறிக்கையை சம்பந்தப்பட்ட மருத்துவரிடம் காட்டினால் உங்களுக்கு இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தேவையான மருந்து மாத்திரைகள் இல்லை, அப்படி மருந்து மாத்திரைகள் இருந்தாலும் அவைகள் தரம் குறைந்ததாகவே உள்ளது. இதனால் அவர் எழுதி கொடுக்கும் மருந்து மாத்திரைகளை சம்பந்தப்பட்ட மருத்துவரின் மருத்துவமனையில் இருக்கும் மருந்து கடையில்தான் வாங்க வேண்டிய நிலை உள்ளது. இதுபோல் கடந்த 16ஆம் தேதி அனுமந்தை கிராமம் வடக்கு தோப்பு தெருவை சேர்ந்த வெங்கடேசன் மனைவி தனலட்சுமி என்பவர் உடல்நிலை பாதிப்பு காரணமாக அனுமந்தை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சை பெற சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த மருத்துவர், உங்களுக்கு அதிக அளவில் சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளது, இதனால் சர்க்கரை அளவை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர இந்த அரசு மருத்துவமனையில் தேவையான மருந்து மாத்திரைகள் இல்லை, இதனால் இந்த அருகிலுள்ள எங்களது மருந்தகத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். இதுபோல் மருத்துவரின் ஆலோசனைப்படி தனலட்சுமி மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு உள்ளார். அப்போது 2 நாட்களில் அவரது உடல் செயல் இழக்கும் நிலைக்கு சென்றுள்ளது. இதனால் அவர் புதுவை மாநிலத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இதுபோன்ற காரணங்களால் அனுமந்தை ஆரம்ப சுகாதாரத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இரவு நேரத்தில் பொதுமக்கள் நலன் கருதி சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவரை நியமிக்க வேண்டும். இதுபோல் பொதுமக்களுக்கு தேவையான போதிய நாய்க்கடி, விஷக்கடி, சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு தேவையான போதிய மருந்து மாத்திரைகளை உடனடியாக வழங்க மாவட்ட மருத்துவ நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போதிய மருந்து வசதி அப்புறமேட்டு வந்தா இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, வேற ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்றாங்க. எல்லாத்தையும் ஒரு கவலை வந்து ரொம்ப தோடு மாதிரி ஆகிடுச்சு. நான் மறுபடியும் வந்து வெளியே பாண்டிச்சேரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிட்டோம். இந்த மாதிரி அவங்க சேர்ந்த அவங்க கேட்டாங்க. கேட்டோடனே அப்புறமேட்டு சரி மறுபடியும் அவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஹாஸ்பிட்டல். என்ன சொன்னேன், டாக்டர் வந்து இது வந்து மருந்து இல்லை, எங்கள் மெடிக்கலில் போய் வாங்கி சொல்லிடுறாங்க. அந்த மெடிக்கலில் வாங்கினா இங்கே ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டால் மருந்து இருக்குது, இவங்க எங்கிட்ட மருந்து இருக்குது, நீங்கள் அங்கே போய் வாங்கி இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. இது எதை நம்ம பற்றி எங்களுக்கு தெரியல. அங்கே வாங்கி சாப்பிட்டனால வந்து பக்க விளைவு வருது. மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட கருப்பாளையம் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால்களை சரிவர பராமரிக்காததால் அங்கு டெங்கு, மலேரியா போன்ற தொற்று நோய்கள் பரவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட கருப்பாளையம் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால்கள் சுகாதார பணியாளர்களால் சுத்தம் செய்யப்படாமல் கழிவுநீர் வாய்க்கால்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதியில் சுகாதார கேடு ஏற்பட்டு அங்குள்ள மக்கள் டெங்கு, மலேரியா போன்ற நோய்களுக்கு பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். கருப்பாளையம் பகுதியில் சுகாதார பணியாளர்கள் யாரும் அப்பகுதியில் வந்து தூய்மை பணியில் ஈடுபடுவதில்லை என அப்பகுதி மக்கள் பலமுறை பேரூராட்சி செயல் அலுவலகரிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக சரி செய்து கொடுக்குமாறு அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.
வடிகால் வசதி போட்டிருக்காங்க, வந்து மழைநீர் சேகரிப்பு மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஆனால் வீட்டில் வந்து கழிவு நீர்லாம் சேர்த்து விடுறாங்க. அதனால் இந்த அக்கம் பக்கம் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு இந்த மனுஷன் வந்து 3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தார். அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே ஜுரம். தூய்மை பணியாளர்கள் மரக்காணம் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் வராங்க. இது வந்து ஒரு 2 வார்டு, இதில் வந்து ஒரு 3000 மக்கள் வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு தூய்மை பணியாளர் தான் போடுறாங்க. அவங்களும் 4 நாளைக்கு ஒரு தடவை தான் இங்கே வராங்க. அதனால் ரோடு சீர்கெட்டு போயிருக்குது. பேரூராட்சி நிர்வாகம் சரியாகவே செயல்படலை. விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்கள் குறித்த தகவல்களை கட்டணமில்லா தொலைபேசி எண்களிலும் வாட்ஸ்அப்பிலும் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், கள்ளச்சாராயம் ஆகியவை விற்பனை செய்பவர்கள் குறித்த தகவலை பொதுமக்கள் தெரிவிக்க சென்னை மத்திய புலனாய்வு பிரிவிற்கு 1051 என்ற கட்டணமில்லா தொலைபேசியிலும் 9448410581 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கலால் பிரிவிற்கு 0414225431 என்ற தொலைபேசி எண்ணிலும் பொதுமக்கள் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம். புகார் தெரிவிப்பவர்கள் குறித்த விவரம் ரகசியமாக வைக்கப்படும். எனவே பொதுமக்கள் கள்ளச்சாராயம், போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் ஆகியவற்றின் பயன்பாட்டை முற்றிலுமாக தடுக்க முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பழனி அவர்கள் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதிய மருந்து மாத்திரைகள் இல்லாததற்கு கண்டனம். ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். அரசு அலுவலக வளாக சாலையை சீரமைக்க வலியுறுத்தல். தமாகவினர் தரையில் பாய் விரித்து காத்திருக்கும் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.